வணக்கம் மாமே. இன்றைக்கி நாம் எங்கே வந்திருக்கோம்னா கோயம்புத்தூரில் ஃபேர் ஃபார்மா அப்படின்னு சொல்லி ஒரு ஆயுர்வேத மருத்துவமனைக்கு வந்திருக்கோம். இந்த மருத்துவமனை எங்கே இருக்குன்னா முருகன் காம்ப்ளெக்ஸ் ஸ்ரீ நாராயண குரு பாலிடெக்னிக் பஸ் ஸ்டாப் அருகில் மதுக்கரையில் இருக்குது. கோயம்புத்தூரில் சூப்பராக இருக்குது. இந்த ஆயுர்வேத மருத்துவமனை அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இந்த மருத்துவமனை வந்து பயன்படுத்த ஒரு பேஷண்ட் பேசுகிறத நீங்கள் நல்லா கேட்டு வந்து இந்த ஆஸ்பத்திரி வந்து பயன்படுத்திங்க. டக்குன்னு தள்ளி விட்டு அப்படியே போயிடாதீங்க, என்னங்கடா அப்படின்னு இருக்கிறதுனா. ஏன்னா அருமையான மருத்துவமனை. நான் இங்கே வாடகைக்கு போயிருந்தேன். அவங்க ரெண்டு பேரும் பேசுகிற வீடியோ எடுத்து போட்டுக்கேன். பார்ப்போம் வாங்க, வீடியோவில் போவோம். நல்லா இருக்கும் மேடம். எனக்கு 8வது மாதம் 4ஆம் தேதி ஆஞ்சியோ பண்ணேன் ஹாஸ்பிட்டலுக்கு. அப்போ எனக்கு ரொம்ப உடம்பு நான் சரியில்லை. அதை வந்து நீங்கள் பைபாஸ் பண்ணணும், ஓப்பன் சர்ஜரி பண்ணாத்தேன் லிவர்லாம் ரொம்ப கெட்டு போச்சுன்னு இருந்தாங்க. 2வது 4ஆம் தேதி ஆஞ்சியோ பண்ணி 6ஆம் தேதி டிஸ்சார்ஜ் ஹாஸ்பிட்டலில். 7ஆம் தேதி இங்கே ஹாஸ்பிட்டல் வந்து இங்கே வந்தேன். 7ஆம் தேதி மாத்திரை மருந்து வாங்கி 8ஆம் தேதி ஆரம்பிச்சு சாப்பிட. அப்போ ஹாஸ்பிட்டல் மருந்தில் எதுவுமே சாப்பிடல, எதுவுமே தொடரல. அவங்க உடனே போய் மதுரையில் போய் ஆப்ரேஷன் பண்ணி தான் ஆகணும்னு சொன்னாங்க. நான் இது பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு நேராக இங்கே வந்து நீ சொன்ன மருந்தை நீ சொன்ன மாதிரி நான் கரெக்டாக ஃபாலோ பண்ணேன். அதை காட்டு நீ சொன்னதை காட்டு நல்லாவே ட்ரை பண்ணேன். எனக்கு உடம்பு நல்லா இருந்துச்சு. அதனால நன்றி சொல்லத்தான் உங்கள்கிட்ட வந்தேன். இன்னைக்கு எந்த குறையும் இல்லை எனக்கு. உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படித்தான் எனக்கு இருக்கு. இப்போ எந்த ஓட்டை தான் இப்படி முடியாது ஓடிடுவேன். அந்த ஒன்றும் இல்லை. எங்கள் காட்டிலேருந்து ஏறி இறங்குறது ரொம்ப தவிப்பேன். இப்போ என் பஞ்சாயத்து தெரியல, எதுவுமே தெரியல. நல்லா இருக்குது. மறுபடியும் செக் பண்ண போது எனக்கு எதுவுமே இல்லைன்னு நார்மல் சொல்லிட்டாங்க. அதனால இப்போ நான் மறுபடியும் வந்து உங்ககிட்ட கேட்டுட்டு தான் அது மறந்த ஸ்டாப் பண்ணுறதுக்கு தான் அங்கே வந்தேன். மீண்டும் நீங்கள் 100 நாள் சாப்பிட்டு சொன்னீங்க, சாப்பிட்றேன். சந்தோஷமா சரிம்மா. இப்போ ஸ்டெண்ட் வைக்க முடியாது, இது பண்ண முடியாது. உங்களுக்கு வந்து என்ன சொல்றாங்க, நஞ்சு போச்சு. அதையா ஸ்டெண்ட் வைக்க முடியாது, அது ஓப்பன் சர்ஜரி பண்ணி தான் ஆகணும் அப்படின்ட்டாங்க. 2வது சரி மனசு ரொம்ப கஷ்டமாச்சு. சரி நம்ம சொல்லி பார்க்க திட்டம் போட்டாங்கன்னா தான் நான் வெளியே வீட்டுக்கு போனேன். வீட்டுக்கு போன உடனே எங்களுக்கு நிறைய எம்பி எல்லாம் சப்போர்ட் பண்ணாரு. தேனி மாவட்ட எம்பி சப்போர்ட் பண்ணாரு. அவர் ஹெல்ப்ல தான் காணாவளுக்கு ஜிஹெச்சில் எனக்கு நல்லா காப்பாற்றினாங்க. அதுக்கு பிற்பாடு வீட்டுக்கு நான் தப்பிச்சு போனேன். அப்போ வீட்டில் என் மருமகனை பயங்கரமான சண்டை. உடனே வெளியேற்று சொல்லி ஆஸ்பத்திரி கொண்டு போகிறதுக்கு. அப்போ அவர் சாமி மாதிரி உங்கள் ஆஸ்பத்திரியோடைய நேம சொன்னாங்க. நீங்கள்லாம் போயிடாத, ஆஸ்பத்திரி போயிடாத, நான் சொல்கிற இடத்துக்கு போ. பாலக்காடு பக்கத்தில் அங்கேருந்து தமிழ்நாடு இருக்குது, அங்கே போய் மருந்து வாங்கி சாப்பிட்டு சரியான. நான் இதை பேர் 10 பேர் சொல்லியிருக்கேன். 10 பேர் நான் நல்லா இருக்கேன்டா, நீ நல்லா இருப்ப போ, புரியாத சொன்னாங்க. அவர் பேச கேட்டு அப்படியே மறுநாள் கிளம்பிங்க வந்தேன். மாத்திரை வாங்கி சாப்பிட்டதில்ல, 100 நாள் முடிஞ்சிச்சு. திருப்தியா இருக்கா? சுத்தமாக இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா இருக்குது. அதை பண்ணிக்கு அங்கே அனுப்புனவர் வேண்டாம் அங்கேயும் போகிற நீ போகணுன்னாரு. உங்ககிட்ட சொல்லாமல் நிறுத்த கொஞ்சம் நான் நன்றி சொல்லத்தான் வந்தேன். நாங்கள் இங்கிட்ட பாருங்க மேடம். சூப்பர் மேடம். சரி. இந்த ஆயுர்வேத மருத்துவமனையில் டாக்டரும் பேஷண்ட்டும் 2 பேரும் பேசுகிற நீங்கள் கேட்டிருப்பீங்க. அழகான ஆஸ்பத்திரி, சூப்பராக இருக்குது. இந்த ஃபேர் ஃபார்மா முருகன் காம்ப்ளெக்ஸ் நாராயண குரு பாலிடெக்னிக் பஸ் ஸ்டாப் அருகில் மதுக்கரையில் கோயம்புத்தூரில் அழகாக இருக்குது. இந்த வீடியோ ஒரு சிலருக்கு பயன்படும்ன்ற விதத்தில் நாங்கள் போட்டிருக்கோம். போய் பாருங்கள், அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இந்த ஆஸ்பத்திரியை போய் அங்கிட்டு போய் ஆப்ரேஷன் பண்ணி அங்கிட்டு உடம்பு கிழிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பார்வை இந்த ஆஸ்பத்திரியில் போய் அழகாக பார்த்துட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு சூப்பராக இருக்கும். உங்களுக்கு நல்லா இருக்குன்ற நம்பிக்கையில் நான் இந்த வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். ஏன்னா இது நாங்கள் தேனி மாவட்டத்திலேருந்து கோயம்புத்தூர் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்ததுனால இந்த வீடியோவை வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். அவர் நல்லா கிளியராக ரெக்கவர் ஆகிட்டார், நல்லா இருக்கார், சூப்பராக இருக்கார். ஆப்ரேஷன் பண்ணி படுக்க போனவரை நாங்கள் அழகாக கூப்பிட்டு போய் நாங்கள் சும்மா விளையாட்டுத்தனமாக கூப்பிட்டு போய் நாங்கள் சும்மா பார்க்க போனோம். அதை ஆண்டை முன்னிட்டு அவர் நல்லா ஆயிடுச்சு. இது மாதிரி உங்களுக்கும்
ஒரு ஒரு வாய்ப்பு இருந்தால் போய் ஆஸ்பத்திரி போய் பாருங்கள். சூப்பர் மருத்துவனை. வணக்கம் மாமி. இன்றைக்கி கோயம்புத்தூர் மதுக்கரையிலிருந்து.